கிழவன் சேதுபதி 80வது வயசில் இறக்குறாரு. அவர் இறக்கும்போது அவருக்கு 47 மனைவியர். அவர் இறந்த மறுநாள் அவரை சிதையில் தீ மூட்டுறாங்க. அப்போ அவர் சிதைக்கு முன்னாடி ஒரு பெரிய பூக்குழி, அதாவது தீக்குழி வளர்க்குறாங்க. அதை பூக்குழின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 அடி நீளம், 30 அடி நீளத்துக்கு, அதே அகலத்துக்கு பெரிய கட்டைகளை போட்டு மணக்கிற மாதிரி சந்தனம் அகிலெல்லாம் கூட அதில் அகில் மரக்கட்டைகள் எல்லாம் போட்டு கூட தீயாக வளர்த்து வச்சுருக்கிறாங்க. கிழவன் சேதுபதியினுடைய உடல் அரண்மனையிலிருந்து அலங்கரிக்கப்பட்டு தலைநகரான ராமநாதபுரத்தினுடைய முக்கிய வீதி வழியாக ராமநாதபுரம் நகருடைய கடைசி எல்லையில் அவர் இப்போ அதை படை வீடாக கட்டி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். படை வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே அவரை கொண்டு வராங்க. அங்கே அவருக்கு சிதை தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து வாசனை மரங்கள் தான் அடுக்கியிருப்பாங்க. கொண்டு வந்து அதை வச்சிடுறாங்க, அதை அடிக்கிறாங்க. அடுத்த நொடி இந்த வளர்க்கப்பட்ட தீக்குழி இருக்குல்ல, அதில் இந்த 47 மனைவியரும் தீப்பாயிறாங்க, தங்களை தீக்கு இரையாக்கிக்கிறாங்க. இதுதான் அந்த கொடூரமான சம்பவம். முதல்ல எல்லாருமே பட்டு உடை, எல்லா மனைவியருமே பட்டு உடைய அணிச்சு தாலியோட எவ்வளவு நகைகள் இருக்கோ அதெல்லாம் போட்டு அலங்கரிச்சிக்கணும் வந்திருக்காங்க. முதல்ல தீப்பாயிரவுக பட்டத்து ராணி, அவங்கக்கிட்ட அரசு அதிகாரிகள் ஒரு பெரிய வாள் கொடுக்குறாங்க. அது கிழவன் சேதுபதி பயன்படுத்தின வாள். அந்த வாளை பட்டத்து ராணி அடுத்து பதவியாக இருக்கிற உடையா தேவரோ என்னமோ, உடையா தேவர்னு நினைக்கிறேன் யாரோ, அவர்கிட்ட கொடுத்து, இந்த வாள் பகைவர்களை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுக்கும் குடிமக்களை நோக்கி பயன்படுத்திடாதீங்க, நீங்களும் கிழவன் சேதுபதியை போல் எங்கள் மன்னரை போல் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீரோடு எல்லாருக்கும் விட வாங்கிக்கினா அந்த தீயில் நடந்து போய் மத்தியில் இருந்து விழுந்துடுறாங்க. கதறிக்கினே தான் விழுகிறாங்க. எப்படி தீ பிடிக்கும்போது எப்படி இருக்க முடியும்? அதுக்கு அடுத்ததாக மன்னருடைய காதல் மனைவி, அவங்க பேர் காதலி ஆயினாச்சியார் அப்படிங்கிறது. இவங்க புதுக்கோட்டை மன்னர்களுடைய தங்கச்சி. புதுக்கோட்டை மன்னர்கள் மன்னர்கிட்ட 2 பேர், ஒருத்தர் ரகுநாத ராய தொண்டைமான், இன்னொருத்தர் நமன ராய தொண்டைமான். இவங்க விஜயநகர பேரரசன் ஒருத்தனுடைய படையில் இருந்து ஆளுமை பெற்று அந்த ராயருங்கிற பட்டத்தை அந்த அரசர் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரகுநாதன் அப்படிங்கிறதோட அந்த ராயர் பட்டம். இவங்க 2 பேருடைய தகப்பனார் ஆவுட ராய தொண்டைமான்.